குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பில் பருவம் 3ல் இருக்கிற இயற்கணிதம் பார்க்க போகிறோம். நம்ம இயற்கணிதம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 6th 7th ஃபஸ்ட் டைம், 7th செகண்ட் டைம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 7th வந்து தேர்ட் டைம் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து ஒரு டாப்பிக்காக நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து 7th தேர்ட் டைமில் இருக்க இயற்கணிதம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எண்கள் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக. இப்போ இயற்கணிதம் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து இயற்கணிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு யூனிட்டில் வந்து ஒரு கொஸ்டின் இருந்தாலும் அதை விடக்கூடாது, கண்டிப்பாக அதை பார்த்து தான் ஆகணும். இன்றைக்கி வந்து நம்ம இயற்கணிதம் 7th தேர்ட் டேர்மில் இருக்க இயற்கணிதம் பார்க்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து ரெகுலராக அந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து தான் ஆகணும். நீங்கள் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு பல்காக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஷார்ட்ஸாக எடுத்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். டெய்லி மார்னிங் 6 மணிக்கும் ஈவினிங் 5 மணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகும். அதையும் டெய்லியும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்றைக்கி வந்து டாபிக் பார்த்துடலாம். இதில் வந்து இந்த 3 ஃபார்முலாவுமே மஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசியில் வந்து அப்படியே கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப சிம்பிளாக தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. சரிங்களா? a+b² இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா a² + 2ab + b². ஓகேங்களா? அதேமாதிரி a-b² அப்படின்னா a² - 2ab + b². இங்கே நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா இங்கேயும் நடுவில் மைனஸ் வரும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் தான். அடுத்து a+b a-b அப்படின்னா a² - b². ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒன்றில் மைனஸ் வந்தாலும் அதோட ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். அதனால் இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏவோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ வந்து 5 அப்படின்னா அது ஆன்சர் கண்டுபிடின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? a+b² என்ன அப்படின்னா 3 + 5 வந்து பார்த்திங்கன்னா 8, 8² வந்து 64. இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கற்றுக்கணும். அடுத்து இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா a² வந்து பார்த்திங்கன்னா 3² சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 2ab, அப்போ 2, a வந்து 3, b வந்து 5. அடுத்து வந்து ப்ளஸ் b², 5². இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 64 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுவும் ரைட் ஹேண்ட் சைடு இதுவும் இருக்கும். சரிங்களா? a+b² a² + 2ab + b². இந்த ஃபார்முலாவில் இப்படி போட்டாலும் அதே 64 தான் வரும். நீங்கள் இதை எடுத்து போட்டாலும் அதே 64 தான் வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றும் பெருசாக டாபிக் இல்லை, ரொம்ப சும்மா சின்ன சம் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? a⁴m × a⁴n = am + n. ஓகேங்களா? இந்த சம்லாம் அடிக்கடி கேட்குறது. இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3x² × 2x³ இதை கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 3 2 6, எக்ஸின் அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது கூட்டணும். அப்போ 3 2 5, 6x⁴5 அப்படின்னு வரணும். பார்த்துக்கோங்க, இந்த சம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்க சம் தான் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒன்றும் பெருசாக சம் இல்லை, நம்ம சொல்கிற சம்மை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கு மேலே வந்து ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இதில் முக்கியமானது அந்த ஃபார்முலா. மற்றபடி வந்து அந்த ஒரு சின்ன கணக்கு, ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அதன் காரணிகளின் பெருக்கல் பண்ண எதுன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே ப்ரீஃபாக எழுதியிருக்காங்க. b²னால b × bன்னு போட்டிருக்காங்க. -3 p³ 3 போட்டிருக்காங்க. 12 m² n² p. இதுக்கு வந்து 2 காரணி இருக்குது. என்னென்ன காரணின்னு பார்த்தீங்கன்னா 4 3 12ன்னு எழுதலாம். ஓகேங்களா? 2 × 2 × 3ன்னு கூட எழுதலாம். சரிங்களா? m²னால 2m, n²னால 2n, ஒரு p தான் இருக்குது, அதனால் ஒரு p போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இது வந்து இந்த நம்ம எப்போவுமே கொள்குறி வகை வினா வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ a+b = 5, a² + b² = 13 எனில் ab என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் பார்த்தோன்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து மூவ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எது ரெண்டையும் கூட்டினா 5 வரும்னு பாருங்கள். 3 2 இல்லைனா 2 3. ஓகேவா? அப்படி எது போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் 3 போட்டாலும் இது 2 3 6 2 2 4. ஓகேங்களா?
சாரி 3 3 9, 2 4 9 4 வந்து 13, இதில் 3 2 வந்து பார்த்திங்கன்னா 5, அப்போ 3 2 வந்து பார்த்திங்கன்னா 6. ஓகேங்களா? இந்த சம் 4 சம்முமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து 5 + 20 -20 -5 அப்படின்னா இதோட வேல்யூ என்னென்னா 25 -25 இதை பெருக்க சொல்கிறாங்க. நமக்கு 25 25 பெருக்குனா என்னென்னு நமக்கு தெரியும். சரிங்களா? நமக்கு 25 25 பெருக்குனா வந்து பார்த்திங்கன்னா 625. ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -625. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த x² - 6x + 9 காரணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து காரணி வந்து பார்த்திங்கன்னா x - 3 x - 3 இதுதான் வந்து காரணிகள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து -3 -3 கூட்டினோம்னா வந்து பார்த்திங்கன்னா -6 வரும். -3 -3 பெருக்கணும்னா +9 வரும். ஓகேங்களா? இப்படி தான் காரணிப்படுத்துவாங்க. இது நம்ம வந்து பின்னாடி வகுப்பில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்களுக்கு ப்ரீஃபாக நடத்துகிறேன். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து -3 -3. ஓகேங்களா? எந்த 2 நம்பரை கூட்டினா வந்து இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? அடுத்த 2 நம்பரையும் பெருக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இது ரெண்டையும் பண்ணி பாருங்கள், அது வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கணித கோவையின் பொது காரணம் என்னன்னு கேட்குறேன். இதில் பொதுவாக என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ஒய் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? x² y² நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸு ஒய் இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து பி எக்ஸு ஒய். ஓகேங்களா? அடுத்து சி எக்ஸு ஒய் செட்டு. இப்போ எல்லாத்துலேயும் பொதுவாக பாருங்கள், ஒரு எக்ஸு ஒரு ஒய், ஒரு எக்ஸு ஒரு ஒய், ஒரு எக்ஸு ஒரு ஒய் இருக்கா? அப்போ அதனுடைய பொது காரணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு சம்பளம் ஒன்றும் பெருசாக இதுலேருந்து தான் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் இதுலேருந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொள்குறி வகை வினா. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அசமன்பாட்டின் தீர்வு என்னன்னு கேட்குறான். பி என்பது ஒரு இயல் எண்ணாக இருந்தால் அதோட தீர்வு என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சம்மை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, பின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா 3ஐ விட பெருசாக இருக்கணும், இல்லைனா 3ஆக இருக்கணும். அடுத்து 6ஐ விட சின்னதாக இருக்கணும், இல்லைனா 6ஆக இருக்கலாம். இடையில என்னென்ன நம்பர்லாம் இருக்குது? 3 வரலாம். ஏன்னா 3 கீழே ஒரு கோடு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு வந்து ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாமான்னா இருக்கலாம். ஏன்னா 6ம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 3ஐ விட பெருசாக இருக்கணும், 6ஐ விட சின்னதாக இருக்கணும். அப்போ 3 4 5 6 இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் பார்த்திங்கன்னா 5x + 5, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 15 விட குறைவாகவும் இல்லை 15ஓ வரலாம். ஓகேங்களா? என்னென்னலாம் போட்டால் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 2 போட்டால் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இப்போ 5 × 1 அப்படின்னா 5 × 1 + 5னா 10. இது வந்து 15 விட கம்மி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 × 2. ஓகேங்களா? 5 × 2ன்னு போட்டோம் அப்படின்னா இது 10 + 5 15. இதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஆன்சர் 15ஐ விட குறைவாகவும் இல்லை 15ஆவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 1 2. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனாவின் விலை வந்து 8 ரூபாய். மேலும் ஒரு பெட்டியானது 10 பேனாக்களை உள்ளடக்கியது. ஸ்வேதாவிடம் 500 மட்டும் உள்ளது எனில் அதிகபட்சமாக ஒரு எத்தனை பெட்டி வாங்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பேனா வந்து 8 ரூபா, ஒரு பெட்டியில் வந்து 10 பேனா இருக்குதான். அப்போ ஒரு பெட்டி எவ்வளோனா 80 ரூபா. ஓகேங்களா? ஸ்வேதா கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 500 ரூபா இருக்குது. அப்போ வந்து ஒரு பெட்டி 80 ரூபானா அவங்களால எத்தனை பெட்டி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 பெட்டிகள் வந்து அவங்களால அதிகபட்சமாக முழுசாக வாங்க முடியும். ஓகேங்களா? 6 8 48, மீதி 2 இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா முழுசாக வாங்குறத நம்ம சொல்லணும். ஒரு பெட்டி 80 ரூபானா அவங்களால அதிகபட்சமாக 6 பெட்டிகள் வாங்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 7th 3rd டேர்மில் வந்து இயற்கணிதம் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8th தான் நம்ம போகிறோம். இதில் வந்து இதுவே போதுமானது. இப்போ வந்து நம்ம இதை பார்க்காம கூட போயிருக்கலாம். ரொம்ப கொஞ்சோண்டு சம் தான் இருக்குது. ஆனால் பிசி எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம இதை பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? பிசி எக்ஸாமில் ரொம்ப சிம்பிளாக கேட்குறதுனால இப்போ நம்ம பார்த்த அந்த கொள்குறி வகையில் இருக்கிற 10 வினாக்களும் கண்டிப்பாக அதுலேருந்து ஏதோ ஒரு வினாக்கள் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கலாம். அதனால தான் வந்து நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுவே போதுமானது. இவ்வளோ தான் நம்ம 7th பார்த்த இயற்கணிதம் வந்து ஃபுல்லாக முடிச்சு. இனிமேல் 8th 9th 10thலாம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். இதெல்லாம் பேசிக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் அது ஈஸியாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.